ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அர்ச்சனாஸ் டெலிசியஸ் ரெசிபீஸ். நம்ம வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா பொட்டேட்டோ சீஸ் குல்ச்சா எப்படி செய்யலான்றது பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா தாபா ஸ்டைலில் செய்ய போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எப்போவும் ஒரே மாதிரி சப்பாத்தி பூரி இது மாதிரி சாப்பிட்றதுக்கு இது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நம்ம செஞ்சு சாப்பிட்டா நமக்கு இன்னும் ரொம்ப பிடிக்கும். வாங்க எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். அதில் ஒரு முட்டையை உடச்சி ஊற்றி எடுத்து வச்சுருக்குறோம். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவு சுகர் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1 கப் அளவு தயிர் எடுத்துருக்கோம். இதுலேருந்து 1/2 கப் அளவு மட்டும் சேர்த்துக்கோங்க. கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் இதை கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கூடவே 1 கப் அளவு மைதா மாவு சேர்த்துக்கலாம். இந்த குல்ச்சாவுக்கு மைதா மாவில் செஞ்சால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இல்லை உங்களுக்கு மைதா மாவு வேணான்னு நினச்சிங்கன்னா அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு கோதுமை மாவில் கூட செய்யலாம். இப்போது கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்தாச்சு. இதை 1 ஹவர் போல் அப்படியே வச்சுருங்க, நல்லா ஊறட்டும். இந்த மாவு ஊறிட்டுருக்கிற டைமில் இந்த பொட்டேட்டோ சீஸ் குல்ச்சாவுக்கு நல்ல ஒரு காம்பினேஷன் தரக்கூடிய தால்மா ரெடி பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு கடாயை வச்சுக்கலாம். கடாய் நல்லா சூடாகி வந்த உடனே தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் சூடாகி வந்த உடனே 2 பட்டை 2 கிராம்பு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு சோம்பு இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து இது நல்லா பொரிஞ்சு வந்த உடனே 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு சீரகம், கூடவே 5லேருந்து 7 பல் பூண்டை தோல் உளிக்காமல் நல்லா கல்லில் தட்டி எடுத்து வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு சின்ன கப்பில் இஞ்சியை நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்குறோம், அதை சேர்த்துக்கலாம். இது ரெண்டையும் எண்ணெயில் சேர்த்துட்டு நல்லா இது மாதிரி ஃப்ரை பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அந்த பூண்டு இஞ்சியோட ஸ்மெல்லாம் நமக்கு வர ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜில் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்குறோம், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா இது மாதிரி ஃப்ரை பண்ணி விட்டுருக்கலாம். கூடவே மீடியம் சைஸில் 2 தக்காளியை சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்குறோம், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் நல்லா இது போல் வதக்கி விட்டுருங்க. இந்த தக்காளி வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிடுங்க. கூடவே 1 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு அதையும் ஒரு டைம் இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம். கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாய் தூள், உங்களோட காரத்துக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் அளவு மல்லிப்பொடி, இது ரெண்டையும் சேர்த்ததுக்கப்புறம் இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் 1 கப் அளவு பச்சை பயிரை வேக வச்சு எடுத்து வச்சுருக்குறோம், அதை சேர்த்துக்கலாம். நீங்கள் பச்சை பயிருக்கு பதில் ராஜ்மா கூட சேர்த்துக்கலாம், அதுவும் டேஸ்ட்டாக இருக்கும். பச்சை பயிறு சேர்த்ததுக்கப்புறம் இதை மசாலா கூட சேர்த்துட்டு நல்லா இது மாதிரி ஃப்ரை பண்ணிகிட்டே இருங்க. இந்த பச்சை பயிரை வேக வைக்கும் பொழுதே நம்ம சால்ட்டு சேர்த்து வேக வச்சுருக்குறோம், அதனால் உங்களுக்கு எந்த அளவுக்கு சால்ட்டு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போது இந்த தால்மாவுக்கு தேவையான அளவு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு உப்பு காரம் எல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு நீங்கள் இதை மூடி வச்சு இது ஓரளவுக்கு சுண்டி வர அளவுக்கு நம்ம கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். இந்த தால்மாவை பார்த்திங்கன்னா ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, அந்தளவுக்கு நீங்கள் கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. இப்போது நம்மளோட தால்மா எல்லாமே ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிருச்சு. அதுக்கு வாசனை கொடுக்கறதுக்காக கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தியை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு டைம் இது மாதிரி கலந்து விட்டுருங்க. அவ்வளோதான், நம்மளோட தால்மா ரொம்பவே டேஸ்ட்டாக ரெடி ஆயிருச்சு. இப்போ நம்ம போய் பொட்டேட்டோ சீஸ் குல்ச்சா செய்ய ஆரம்பிக்கலாம். அதுக்கு இந்த கப்பில் 3 பொட்டேட்டோவை நல்லா வேக வச்சுட்டு மசிச்சு எடுத்து வச்சுருக்குறோம். கூடவே 150 கிராம் அளவு சீஸை நல்லா துருவி எடுத்து வச்சுருக்குறோம், அதை இந்த மசிச்சு வச்ச பொட்டேட்டோ கூட நம்ம சேர்த்துக்கலாம். கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு மட்டும் சேர்த்துக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு சீரகத்தூள், கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற மல்லியை சேர்த்துக்கலாம். இது 4 பொருளையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
இப்போ நம்ம குல்ச்சா செய்ய ஆரம்பிக்கலாம். நம்ம மாவுலாம் 1 hour போல் நல்லா ஊறி வந்திருக்கு. பாருங்கள், இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கணும். இதிலிருந்து சின்ன சின்ன உருண்டையாக எடுத்து நம்ம குல்ச்சா செய்ய ஆரம்பிச்சிடலாம். கொஞ்சமாக மைதா மாவில் இது மாதிரி டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு தட்டும் பொழுது ஈஸியாக இருக்கும். மாவில் டிப் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இது போல் கை வச்சு நல்லா தட்டையாக தட்டி எடுத்துக்கலாம். இந்த குல்ச்சாவுக்கு உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங்கை நம்ம வச்சுக்கலாம். அதுக்கு இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற பொட்டேட்டோ சீஸை வந்து நல்லா உருட்டி எடுத்துக்கலாம். அதை எடுத்து நம்ம தட்டி வச்சுருக்கிற சப்பாத்தியில் வச்சுக்கலாம். வச்சுட்டு இதை நல்லா க்ளோஸ் பண்ணிடுங்க. அதாவது இந்த ஸ்டஃபிங் எல்லாம் வெளியே வராத அளவுக்கு நீங்கள் க்ளோஸ் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு கையிலேயே வச்சு இது மாதிரி நல்லா தட்டையாக தட்டி விட்டுக்கோங்க. நல்லா தட்டி விட்டதுக்கப்புறம் இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற பச்சை மிளகாய் இது போல் வச்சுக்கலாம். மல்லி விதைகளை வந்து இது போல் தட்டி எடுத்து வச்சுருக்கிறோம், அதையும் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு சப்பாத்தி கட்டையை வச்சு இது மாதிரி நல்லா தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம தவாவை சூடுபடுத்திக்கலாம். தவா நல்லா சூடான உடனே கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம செஞ்சு எடுத்து வச்சுருக்கிற குல்ச்சாவை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை 2 பக்கமும் திருப்பி விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். அதாவது மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சாவும் சீக்கிரமாக இது வந்து மேலே எல்லாமே கருக ஆரம்பிச்சிரும், உள்ளே வந்து வேகாது. அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. பாருங்கள், நம்மளோட பொட்டேட்டோ சீஸ் குல்ச்சா எல்லாமே ரொம்பவே சூப்பராக அருமையாக ரெடி ஆயிருச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இது கூட தால்மா வச்சு சாப்பிட்டோம்னா செமையாக இருக்கும். இந்த குல்ச்சாவுக்கு இதோட காம்பினேஷன் வேறு இருக்கவே முடியாது. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களோட ஃபீட்பேக்கை எங்களோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.